நம்முடைய மாநில அரசினுடைய மருத்துவ இடங்களை நாம் ஒன்றிய அரசுக்கு 15% நாம் வழங்குகிறோம். அந்த 15% வழங்கிவிட்ட பின்பு ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து 27% மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலும், ஏற்கனவே மருத்துவ மாணவர்கள் அடுத்து மருத்துவ டாக்டர்கள் அரசு மருத்துவத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 50% நமக்கு மீண்டும் தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் எங்களுடைய தலைவர் அவர்கள் திராவிட மாடலிலே வழக்கு தொடர்ந்து அவைகள் நாம் கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் என்று தான் உச்சநீதிமன்றம் வழங்கியது. அந்த அடிப்படையில் ஏறத்தாழ நம்முடைய 151 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த இடம் நமக்கு கிடைத்து கொண்டிருந்தது. இப்பொழுது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது சொன்னால், இந்த 151 ஸ்பெஷாலிட்டி என்கிற அது மாநில அரசாங்கத்துக்கு இல்லை, ஒன்றிய அரசாங்கம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. எனவே நான் மக்கள் நலத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்ள விரும்புவது, மீண்டும் அந்த 151 ஸ்பெஷாலிட்டி என்கிற அந்த மருத்துவ இடம் நமக்கு வருவதற்காக நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவர்கள், அதாவது அரசு மருத்துவத்தில் பணியாற்றுகிற மருத்துவர்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பயிற்சி பெறுவதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்ற சொல்லப்படுகிற உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளுக்கு அவர் குறிப்பிட்ட வகையில் 50 விழுக்காடு மாநில தொகுப்புக்கு வழங்கப்படுகிறது. அதில் கலந்தாய்வின் மூலம் நம்ம சீட்ஸை ஃபில்அப் பண்ணுறோம். அதை நிரப்ப முடியாத வகையில் சில சீட்ஸ் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, டிஜிஹெச்எஸ் அந்த கவுன்சிலிங்காக ஒரு கட் ஆஃப் வச்சுருக்காங்க. 50%, 50 விழுக்காடு அப்படிங்கிற ஒரு கட் ஆஃப் மதிப்பெண் வச்சுருக்காங்க. விண்ணப்பங்கள் அதிகமாக இருந்தாலும் அந்த கட் ஆஃப் குறைவாக இருக்கிறதுனால நம்மளால் ஃபில் பண்ண முடியல. கடந்த ஆட்சியிலையும் இந்த பிரச்சனை இருந்தது. பார்த்தாங்கன்னா, முதல் அந்த கலந்தாய்வினுக்கு பிறகு எந்தவித எதிர்ப்பும் இன்றி அந்த சீட்கள் அந்த ஒன்றிய தொகுப்புக்கு அப்படியே அளிக்கப்பட்டது, எந்தவித உத்தரவும் இல்லாமல். ஆனால் இந்த வருடம் நாம் இந்த பிரச்சனை வரும்பொழுது ஆரம்பத்திலேயே நாம் முறையிட்டோம். ஒன்றிய இந்த அரசு இந்த ஆணைக்கு எதிராக நம்ம உச்சநீதிமன்றத்தில் நம்ம அரசு லாயர்ஸை வச்சு நம்ம முறையிட்டு ஒரு உத்தரவாதத்தை நாம் பெற்றோம். அதாவது, நாம் அந்த சீட்ஸை சரண்டர் செய்த பிறகு எக்காரணத்தை கொண்டும் அந்த கட் ஆஃப் என்ற அந்த குறைந்தபட்ச மதிப்பெண்கள் குறைக்கப்பட மாட்டாது. அப்படி குறைக்காமல் தான் கலந்தாய்வு நடத்தப்படும் ஒன்றிய அளவில். ஒருவேளை அந்த கட் ஆஃப் குறைக்கப்பட்டால் மீண்டும் அந்த மாநிலத்துக்கே அந்த மருத்துவ இடங்கள் வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை உச்சநீதிமன்றத்தில் இந்த அரசு பெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இதற்கு எதிராகவும் நாம் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை நாம் தாக்கல் செய்திருக்கிறோம். நிச்சயம் இந்த அரசு இதற்கான நல்ல முடிவை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.